بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله. எல்லா புகழ்ச்சியும் யாவலவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜுமா தினத்திற்கு இங்கே அமர்ந்திருக்கும் நம் மீது உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீது என்றொன்று நெருக்கமாக உண்டாகும். ஆமீன். இறைவா, இதை என்று கற்று தந்தாயாவதை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக உங்களுடைய துவாவை மாத்திர வைத்தவனாக என்னுடைய நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான ஒரு மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்ற பொழுது, இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களினுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுகின்ற பொழுது 12 மாதம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். இந்த 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சிறப்புகளையும் வைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த முஹர்ரம் உடைய வருடத்தினுடைய முதல் மாதமான இந்த முஹர்ரம் உடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஆஷுரா. ஆஷுரா என்று சொல்லக்கூடிய நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் உடைய மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, முஹர்ரம் உடைய மாதத்தை ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக பெருமானார் கூறுவார்கள். அல்லாஹ் 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். ஆனால் 12 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சிறப்பையும் வைத்திருக்கின்றான். இந்த முஹர்ரம் உடைய மாதத்தை விட ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்ட நோன்பை அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கின்றான். ஹஜ்ஜுடைய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் கஅபாவை சுற்றி வரக்கூடிய ஹஜ் என்று சொல்லக்கூடிய புனிதமான ஒரு அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் வைத்திருக்கின்றார். ஆனால் அதையெல்லாம் தன்னுடைய மாதம் என்று சொல்லாமல் முஹர்ரம் உடைய மாதத்தில் எந்த ஒரு கடமையும் இல்லை. ஆனால் இந்த முஹர்ரம் உடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த முஹர்ரம் உடைய மாதத்தில் ஆஷுராவுடைய இந்த நாள், ஆஷுராவுடைய நாளை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மற்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் இந்த நாளில் அல்லாஹ் ஏதேனும் சிறப்பை வைத்திருக்கின்றானா என்று கூறுகின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நாளில்தான், இந்த ஆஷுராவுடைய இந்த நாளில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை அல்லாஹ் படைத்தான், பூமியையும் அல்லாஹ் படைத்தான். இன்னும் சொல்ல போனால் கடல், அதையும் அல்லாஹ் இந்த நாளில் படைத்திருக்கின்றான். எழுதக்கூடிய பேனாவையும் இந்த நாளில் தான் அல்லாஹ் படைத்தான். லவ் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய ஏழையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளில் தான் படைத்திருக்கின்றான். உலகத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளில் தான் படைத்தான். இன்னும் சொல்ல போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளில் தான் படைத்தான். ஆரம்பத்தில் எல்லா படைப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளில் தான் படைத்திருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் கியாமத்துடைய நாள், இறுதி நாள், உலகம் அழியக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் உலகமும் அழியும், கியாமத்
கியாமத்துடைய நாள் இந்த நாளில் தான் ஏற்படும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுக்கு உண்டான தனி தன்மைகளை பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். இப்படி தன்னுடைய இந்த உலகத்தை படைத்த ஆரம்பத்தில் இருந்து இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நிகழ்வு வரை எல்லாம் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நிகழ்த்திருக்கிறான் என்பதால் அதற்காகத்தான் ஷஹ்ருல்லா, இது அல்லாஹ்வுக்குரிய மாதம் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை குறிப்பிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இந்த ஆஷுராவுக்குண்டான சிறப்புகளை பெருமானார் குறிப்பிடுகின்ற பொழுது அஃபது சியாமி பாத ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் ரமலானுடைய அந்த நோன்புக்கு பின்பு ஒரு சிறந்த நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த முஹர்ரமுடைய அல்லாஹ்வுடைய மாதமான இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அந்த நோன்பு இருக்கிறது என்பதாக பெருமானார் கூறினார்கள். ரமலானுடைய புனிதமான கடமையாக்கப்பட்ட அந்த மாதத்திற்கு பிறகு அந்த நோன்புக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பு என்றால் அது ஆஷுராவுடைய நோன்பு என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய சிறப்பை சொல்லி காட்டுகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கானு யஸ்மூன ஆஷுரா قبل أن يفرض رمضان. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆஷுராவுடைய நோன்பை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக ஆக்கினார்கள், அந்த நோன்பை வைப்பதற்கு வலியுறுத்தினார்கள் என்பதாக ரமலானுக்கு முன்பு இருந்த ஒரு முக்கியத்துவம், ரமலானுடைய அந்த நோன்புக்கு இருந்த அந்த கண்ணியம் ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷுராவிற்கு இருந்தது. ரமலானுக்கு உண்டான முக்கியத்துவத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவிற்கு கொடுத்தார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ரமலானுடைய நோன்பை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆஷுரா என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்புமிக்க இந்த நோன்பை பெருமானாருக்கு நீங்கள் வையுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறினார். இந்த நோன்பு, இந்த ஆஷுராவுடைய நோன்பை எப்பொழுதிலிருந்து பெருமானார் வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு மதீனாவில் இருக்கின்ற பொழுது பெருமானாருக்கு செய்து வருகின்றது, இதுபோன்று யகூதிகள் ஒரு நோன்பை இன்றைய தினம் வைத்திருக்கிறார் என்று சொன்னதும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளிடத்தில் கேட்கின்றார்கள், இந்த நாளில் ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது யகூதிகள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த நாள் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த கொடுங்கோல மன்னன் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா நபியை ஈமான் கொண்ட மக்களையும் அழித்து கொள்வதற்காக துரத்தி வருகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை இரண்டாக பிளந்து அந்த கடலுக்கு நடுவில் மூசா நபி ஈமான் கொண்டவர்களும் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு சென்றதற்கு பிறகு ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிகளே அந்த கடலில் அல்லாஹ் அப்படியே மூழ்கடித்து விட்டான். ஃபிரௌனை அந்த கடலில் அப்படியே மூழ்கடித்து விட்டான். அதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக, அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்யும் விதமாக அன்றைய தினத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களிடத்தில் நோன்பு வைங்கள் என்பதாக மூசா நபி அன்றைய தினம் நோன்பு வைத்தார்கள். அதை நாங்கள் பின்பற்றி அந்த தினத்தில் நாங்கள் இன்று ஆஷுராவுடைய தினத்தினால் நாங்கள் மூசா எதற்காக நோன்பு நோற்றார்களோ அதற்காக நாங்களும் இன்றைய தினம் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்பதாக பெருமானார் இடத்தில் யகூதிகள் சொன்னதும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன அவுலா பி மூஸா மின்ஹும் ஃபஸாமஹு வ அமர பி ஸியாமஹு.
மூசா நபிக்கு மிக நெருக்கமானவர்கள் நாங்கள் தான். உங்களை விட மூசா நபிக்கு மிக நெருக்கமானவர்கள், உங்களை விட மூசா நபிக்கு மிக தகுதியானவர்கள் நாங்கள் தான். எனவே தோழர்களை பார்த்து பெருமானார் கூறினார்கள், இன்றைய தினம் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷுராவுடைய தினத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக மூசா நபிக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான் என்பதற்காக, அந்த தினத்தில் கண்ணியம் கொடுப்பதற்காக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் சஹாபாக்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எந்த விதத்திலும் மாற்று மதத்தவர்களுக்கு, யகூதிகளுக்கோ காபிர்களுக்கோ நீங்கள் ஒப்பாகி விடாதீர்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். யகூதிகள் செய்வதை பார்த்து நீங்களும் செய்யாதீர்கள் என்று, அவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்வார்கள். ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு தோதுவாக நீங்கள் செய்ய வேண்டாம், அந்த அமலில் அவர்கள் செய்வதில் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று பெருமானார் கூறுவார்கள். இந்த இடத்தில் யகூதிகள் அன்று நோன்பு நோற்றார்கள். அதே போன்று நீங்கள் இந்த நாளில் நோன்பு நோருங்கள் என்பதாக பெருமானார் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்ப இந்த விஷயம் யகூதிகளுடைய செயல், அந்த யகூதிகளுடைய அமலுக்கு ஒப்பாக இருக்கின்றது. அதற்காக தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யகூதிகளுடைய அந்த நோன்பிற்கு மாற்றம் செய்யும் விதமாக நீங்கள் யகூதிகள் வைக்கக்கூடிய அன்றைய தினத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள். அதே போன்று அன்றைய தினத்திற்கு முந்தைய தினமோ அல்லது உங்களால் அதற்கு முந்தைய தினம் முடியாவிட்டால் அதற்கு பிந்தைய தினத்தில் நீங்கள் நோன்பு நோற்று யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் ஹயாத்தாக இருந்தேன் என்று சொன்னால் நான் பிறை முஹர்ரமுடைய மாதத்தில் பிறை 9 பிறை 10 நான் நோன்பு நோற்பேன். நான் இல்லை என்றால் நீங்களும் அப்படித்தான் நோன்பு நோற்க வேண்டும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப முஹர்ரமுடைய இந்த மாதத்தில் பிறை 10 ஆஷுராவுடைய நோன்பை நோற்க வேண்டும். யகூதிகளுக்கு மாற்றம் செய்யும் விதமாக பிறை 9 பிறை 10 நீங்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பு எப்படி வைக்க வேண்டும் என்ற அந்த வழிமுறையை பெருமானார் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷுராவுக்கென்று இப்படி பல சிறப்புகளையும், இந்த நோன்பிற்குண்டான ஞானத்துகளையும், இந்த நோன்பிற்குண்டான பல சிறப்புகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இமாம்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த ஆஷுரா என்ற பெயர் எப்படி வந்தது என்று இமாம்கள் குறிப்பிடுகின்ற பொழுது 2 விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெயர் வைக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் நாம் யோசிப்போம். ஆனால் இந்த ஆஷுரா என்ற இந்த பெயர் வருவதற்கு என்ன காரணம், எப்படி வந்தது என்று இமாம்கள் குறிப்பிடுகின்ற பொழுது 2 காரணங்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, முஹர்ரமுடைய பிறை 10 அன்று இந்த ஆஷுராவுடைய நோன்பு வந்திருக்கின்றது. இந்த 10 என்பதற்கு அரபியில் அஷர, குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அஹத அஷர கௌகபர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 11 நட்சத்திரத்தை பார்த்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். அந்த அஹத அஷர, அஹத என்றால் 1 என்று அர்த்தம், அஷர என்றால் 10, அந்த 2ஐயும் சேர்த்தா அஹத அஷர 11. அதில் அந்த அஷர என்றால் 10 என்று அர்த்தம். அதைத்தான் இமாம்கள் ஆஷுரா, அந்த தினத்திற்கு ஆஷுரா என்று பெயர் வந்ததற்கு காரணம் 10 என்ற அந்த வார்த்தையில் அஷர என்பதை ஆஷுரா என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு காரணம் என்னவென்று குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நபிமார்களுடைய கஷ்டத்தை, 10 நபிமார்கள் சிரமத்தில் இருக்கின்ற பொழுது, கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்தார். அந்த 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ததன் காரணமாக இந்த தினத்திற்கு ஆஷுரா என்று பெயர் வந்தது என்பதாக 2 விதமான விளக்கத்தை இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு மரத்தை குறிப்பிட்டு அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், அந்த மரத்தில் உள்ள கனியை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கூறினார். ஆனால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதன் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடமாக தௌபா செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதற்கடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உயிரோடு சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட்டது இந்த ஆஷுராவுடைய தினத்தில் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வெள்ளப்பெருளையும் ஏற்படுகின்ற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த கப்பலில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட மக்களும் இன்னும் பல விலங்குகளும் அந்த கப்பலில் ஏறி பயணித்து ஜூதி என்று சொல்லக்கூடிய ஒரு மலையில் அவர்கள் பாதுகாப்பு அடைந்தார்கள். அந்த வெள்ளப்பிரளயத்தில் இருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பாக உதவி செய்தான். அது இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் அவர்களுக்கு உதவி செய்தான் என்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது இந்த ஆஷுராவுடைய தினத்தில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்தது இந்த ஆஷுராவுடைய தினத்தில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றிய இந்த ஆஷுராவுடைய தினத்தில் என்பதாக குறிப்பிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது இந்த ஆஷுராவுடைய தினத்தில். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடும் நோயால் பீடிக்கப்பட்டு இருந்த பொழுது அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து ஷிஃபா கொடுத்தது. அந்த நோயிலிருந்து முழு பாதுகாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷுராவுடைய தினத்தில் கொடுத்தான் என்பதாகவும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றப்பட்டது அல்லாஹ்வுடைய உதவி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்ததும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றில் 40 நாள் இருந்தார்கள். அந்த 40 நாள் அல்லாஹ்விற்கு துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த 40 நாளுக்கு பிறகு இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். அது மட்டும் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயிரோடு உயர்த்தப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் என்பதாக 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது உதவி செய்தார். அதன் காரணமாக இதற்கு ஆஷுரா என்ற பெயர் வந்தது என்பதாக இமாம்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கின்ற பொழுது எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த கஷ்டத்தில் இருந்து உதவி செய்தானோ அதே போன்று இந்த தினத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய கஷ்டங்களை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் பல நன்மைகள் செய்தாலும் இந்த ஆஷுராவுடத்தில் செய்தாலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த ஆஷுராவுடைய பிறை 10 அன்று இரவு நேரத்தில் வணங்குவதற்காக ஒரு சிறந்த ஒரு அமலை சொல்வார்கள். இரவு நேரத்தில் ஆஷுராவுடைய தினத்தன்று 4 ரக்காத்தை நஃபிலாக நீங்கள் தொழுது அந்த 4 ரக்காத்திலும் ஒவ்வொரு ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற அந்த சூராவை 11 தடவை ஒவ்வொரு ரக்காத்திலும் நீங்கள் ஓதி இதே போன்று 4 ரக்காத்திலும் நீங்கள் ஓதி தொழுதீர்கள் என்று சொன்னால் 50 வருடத்தில் சின்ன பாவங்களை நாம் செய்தோம் என்றால் அந்த சின்ன பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் இரவு நேரத்தில் வணங்குவதற்காக இதுபோன்ற அமலையும்
இன்னும் நம்மின் மூலமாக பிற நல்ல விஷயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பாளிக்கு நீங்கள் உணவு கொடுங்கள். இந்த ஆஷுராவுடைய தினத்தில் பெருமானார் கூறுகின்ற பொழுது, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல காரியத்திற்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைக்கு உதவி செய்வதையும் நோன்பாளிக்கு உணவு கொடுப்பதையும் இன்னும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல விஷயத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த 3 விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். அதாவது யாஃபியி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது, ரால் என்ற ஒரு கிராமம், அன்றைய காலத்தில் அரபு நாட்டில் உள்ள ரால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு செல்வந்தன் ஒருவர் வாழ்ந்தார். ஒரு வசதிகள் அதிகம் உள்ள ஒரு செல்வந்தர். அந்த செல்வந்தர் அந்த ஊரில் வாழ்கிறார். அப்பொழுது ஒரு ஏழையான ஒருவர் அந்த மனிதரிடத்தில், இந்த ஆஷுராவுடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய சிறப்பை பற்றி சொல்லித் தந்திருக்கின்றார்கள், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக அந்த ஏழை அந்த செல்வந்தர் இடத்தில் கூறுகின்றார். அப்பொழுது அந்த செல்வந்தர், நீங்கள் உகர்துறைக்கு வாங்க, நான் தாரேன் என்றார். அந்த ஏழை உகர்துறைக்கு வாராரு, நீங்க அசர் துறைக்கு வாங்க அப்படின்னாரு. அந்த ஏழை மீண்டும் அசர் துறைக்கு வருகின்றார். அசர் துறைக்கு வந்து பார்க்கின்றார். வந்து பார்த்தோம் அந்த ஏழை தொழுது அப்படியே போய்விட்டார். அந்த மனிதர் தொழுது அப்படியே போய்விட்டார். அந்த ஏழை பார்த்து அப்படியே மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு அப்படியே திரும்பி சென்று விட்டார். வழியில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நசராணி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நசராணி அந்த மனிதரை பார்த்து, அந்த மனிதரிடத்தில் இந்த ஏழை இந்த ஆசுரா தினத்தை பற்றி சிறப்புகளை எடுத்து சொல்லி, இந்த சிறப்புக்குண்டான, அதாவது இந்த நாள் ஆசுராவுடைய நாளாக இருக்கிறது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக அந்த நசராணி இடத்தில் அந்த ஏழை கூறுகின்ற பொழுது அந்த நசராணி சொன்னார், இந்த சிறப்புக்குண்டான நாள் என்று சொல்கிறீர்களே, அப்படி இந்த நாளுக்கு என்ன சிறப்பு இருக்கு என்பதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த நசராணி சொன்னதும் அந்த ஏழை அந்த ஆஷுராவுக்குண்டான சிறப்புகளை, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பு பெற்றோம், இப்படி பல நபிமார்கள் பாதுகாப்பு பெற்றார் என்று சொல்லி அந்த நசராணி இடத்தில் அந்த ஏழையான அந்த மனிதர் சொல்லி வருகின்றார். இதை கேட்டதும் அந்த நசராணி, இப்படி பல சிறப்புகளை எனக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீர்கள், இது போன்ற நல்ல விஷயங்கள் எனக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், நான் அதை தருகிறேன் என்று சொன்னதும் அந்த ஏழை கேட்டார், எனக்கு சிறிது ரொட்டி துண்டுகளும் இறைச்சிகளும் 2 திருகமும் நீங்கள் எனக்கு கொடுங்கள், அது எனக்கு போதும் என்பதாக அந்த ஏழை அந்த நசராணி இடத்தில் கூறினார். அதே போன்றும் அந்த நசராணி சிறு ரொட்டி துண்டுகளையும் இறைச்சிகளையும் 20 திருகத்தையும் அந்த ஏழை இடத்தில் கொடுத்து, இதை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள செலவுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஏழை இடத்தில் சொல்லுகிறார். அன்று இரவு அந்த செல்வந்தர், அதாவது தொழுகைக்கு வர சொன்ன அந்த மனிதர் இரவு நேரம் தூங்குகிறார். தூக்கத்தில் ஒரு கனவு ஏற்படுகின்றது. அந்த கனவில் பிரம்மாண்டமான ஒரு 2 கோட்டை, பிரமாண்டமான 2 அரண்மனைகள், தங்கத்தாலும் வைரத்தாலும் தயாரிக்கப்பட்ட 2 அரண்மனைகள் கனவில் அவருக்கு முன்னால் காட்டப்படுகின்றது. அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு மனிதரிடத்தில் கேட்கின்றார், இந்த அரண்மனை யாருக்கு உண்டானது என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் கூறுகின்றார், இந்த அரண்மனை உங்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டது, ஆனால் நீங்கள் அந்த ஏழை உங்களிடத்தில் வந்து கேட்கின்ற பொழுது நீங்கள் தருவதாக சொல்லி நீங்கள் அப்படியே காலத்தை கழித்து அந்த ஏழைக்கு நீங்கள் தராமல் விட்டீர்களே, அதன் காரணமாக இந்த அரண்மனை உங்களுக்கு உண்டானதாக இல்லாமல் அந்த ஏழைக்கு யார் உதவி செய்தாரோ அந்த நசராணிக்கு இந்த 2 அரண்மனையும் அந்த மனிதர் அந்த நசராணியுடைய பெயரில் இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். அந்த மனிதர் தூக்கத்தில் இருந்து எழுந்து அந்த நசராணியை தேடி செல்கின்றார். தேடி சென்று, நேற்று இரவு நீங்கள் ஏதாவது அமல் செய்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது
நான் அமல் செய்தேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், இது போன்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் இது போன்று 2 அரண்மனை எனக்கு காட்டப்பட்டது. தங்கத்தாலும் வைரங்களால் தயாரிக்கப்பட்ட 2 அரண்மனை எனக்கு காட்டப்பட்டது. அப்பொழுது அந்த மனிதர் எடுத்து நான் கேட்டேன், இது யாருக்கு உண்டாது என்று கேட்கின்ற பொழுது அது எனக்கு உண்டாது இல்லை, அது ஏதோ ஒரு நசராணி உண்டானது என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அதனால் நான் உங்களை தேடி வந்திருக்கின்றேன். அந்த 2 அரண்மனையும் 1,00,000 திர்ஹத்திற்கு என்னிடத்தில் நீங்கள் விற்று விடுகிறீர்களா என்று அந்த மனிதர் அந்த நசராணி இடத்தில் கேட்கின்ற பொழுது அந்த நசராணி கூறினார், அந்த அரண்மனை எனக்காக தயாரிக்கப்பட்டது. அந்த அரண்மனை என்னுடைய பெயரில் உள்ளது. நான் செய்த அமலின் காரணமாக அந்த அரண்மனை எனக்காக தயாரிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஒரு அமலை தட்டியை கழித்ததினால் அந்த அரண்மனை உங்களை விட்டு பறிபோகிவிட்டது. 1,00,000 தீர்க்கம் அல்ல, இந்த உலகம் அளவுக்கு நீங்கள் திருகத்தை நீங்கள் கொடுத்தாலும் அந்த 2 அரண்மனை மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று கூறியதும் அந்த மனிதர் கூறினார், நீ முஸ்லீமே கிடையாது, உனக்கு எப்படி அந்த 2 அரண்மனை கிடைக்கும் என்று உறுதியாக கூறுகிறாய் என்று சொன்னதும் அந்த நசராணி அந்த இடத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டு பெருமானாரை ஈமான் கொண்டு இப்பொழுது நான் இஸ்லாமியாக ஆகிவிட்டேன், நான் ஒரு முஸ்லிமாக ஆகிவிட்டேன், இப்பொழுது எனக்கு அந்த 2 அரண்மனை எனக்கு கிடைக்கும் என்பதாக அந்த நசராணி கூறுகிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நேரத்தில் அதுவும் ஆஷ்ராவுடைய சிறப்பை நன்கு அறிந்து ஆஷ்ராவுக்குண்டான சிறப்பு தன்மைகளை நன்கு அறிந்ததன் காரணமாக அந்த ஆஷ்ராவுடைய தினத்தில் உண்டான சிறப்புகளுக்காக அந்த நசராணி ஏழைக்கு உதவி செய்தார். ஆனால் அந்த ஆஷ்ராவுடைய சிறப்பை அறிந்ததற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 அரண்மனையை சொர்க்கத்தில் தயாராக வைத்திருக்கின்றார். அந்த கனவையும் அந்த மனிதருக்கு ஏற்படுத்தி அந்த மனிதரை அந்த நசரானிடத்தில் அல்லாஹ் செல்ல வைத்து இது போன்ற விஷயங்களை அந்த நசரானிடத்தில் கூறி அந்த நசரானியையும் அல்லாஹ் முஸ்லிமாக ஆக்கி இஸ்லாத்தை ஏற்க வைத்து அந்த 2 அரண்மனைக்கு சொந்தக்காரராக ஒரு நசரானியை இஸ்லாத்திற்கு வரவழைத்து அல்லாஹ் அந்த 2 அரண்மனை அல்லாஹ் கொடுக்கின்றார். கண்ணியமானவர்களே, ஆஷ்ராவுடைய தினத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஆஷுரா இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் 2 தினம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாள் ஆஷுராவுக்கு உண்டான தினமாக இருக்கின்றது. நாம் அந்த ஆஷுராவுடைய தினத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாம் ஏழைகளுக்கும் அதிகமாக செலவு செய்ய வேண்டும், தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆஷுராவுடைய தினத்தை அடைந்து ஆஷுராவுடைய நோன்பை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.